ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் மக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் இன்னைக்கு ஏகாதசி. அதனால ஸ்ரீமன் நாராயணின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்தான் வணக்கம். இன்னைக்கு காரடையான் நோன்பு. தென்னக காமாக்கியா பீட்டமான ராஜாண்டார் கோவில். அப்புறம் ஏன் நாம துவஜஸ்தம்ப கோவில் கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுறோம், இதெல்லாம் பார்க்கலாம். ரோதி நாம சமஸ்திரம், மாசி மாதம் 26, பூச நட்சத்திரம், சித்த யோகம், சர்வ ஏகாதசி. மதுரையில் ஸ்ரீ இம்மையில் நன்மை தருவார் கோவில். இம்மையிலேயே நன்மை கொடுத்துருவார். அவருக்கு நம்ம போய் ஒரு தடவை பார்த்து அப்பா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வந்தா இந்த ஜென்மத்துல செஞ்ச சகல கர்மமும் போயிடும். நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், பாவம் எல்லாம் தொலையும் சொல்லுவோம், கர்மாவே தொலையும். கர்மா அப்படின்னா நாம செஞ்ச புண்ணியமும் கர்மமே, பாப்பமும் கர்மமே, அது ரெண்டுமே அவர் கழிச்சிடுறார். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மதுரை அம்பதி மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தது. அதுல என்ன ஆகம விதிப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இம்மையில் நன்மை செய்வார் அல்லது இம்மையிலேயே நன்மை தருவார். கோவில்ல பார்வதியும் பரமேஸ்வரனும் அமர்ந்து லிங்கத்துக்கு அவங்களே பூஜை செய்து இப்படி இப்படி செய்யுங்கன்னு காமிச்ச கோவில். அது வினை பதிவுகளை வேறறுக்கும் கோவில். சுப முகூர்த்தம். அப்புறம் திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் பாரி வேட்டைக்கு எழுந்தருளல். குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி சூர்ணாபிஷேகம். சூர்ணாபிஷேகம்னா பச்சை கற்பூரம், இந்த பிள்ளை சாஸ்திரோக்தமான பொடிகளை கலந்து அவங்களுக்கு அதுல அபிஷேகம் பண்றதுதான் சூர்ணாபிஷேகம். காரடையான் நோன்பு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சாவித்ரி தேவி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால சாவித்ரி தேவி பிறக்கிறாங்க, தவம் இருந்த பிறக்கிறாங்க. பிறந்தா அதுக்கப்புறம் வளர வளர ஒரு நாள் வனவாசம் போகும் பொழுது சத்தியவான பாக்குறாங்க. சத்தியவான தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற. நாரதர் அம்மா அவனுக்கு ஆயுசு குறைவுன்னு சொல்ல, மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு வேற எதுவும் என்னால பண்ண முடியாது, அதனால நான் அதைத்தான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. அதனால சரின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த கால வழக்கப்படி பொதுவா இப்பெல்லாம் பெண்கள் எங்க வேணாலும் போறாங்க, இருக்காங்க. அந்த காலத்துல கல்யாணம் ஆச்சு அப்படின்னாலே புருஷ வீட்டுலதான் இருக்கணும். அவன் சுகப்படுறானோ சுகப்படுத்துறானோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கட்டி கொடுத்த இடத்துல அங்கதான் இருக்கணும். அவங்க மாமனார் மாமியாருக்கு வயசாகி போச்சு, கண்ணு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு இவங்க ஒரே குழந்தை, ஆனாலும் இவங்க அந்த கணவனோட காட்டுல வசிக்கிறாங்க. பத்தினியாச்சா, அதனால அவருடைய ஆயுள் முடியற சமயம் தெரியுது. அன்னைக்கு பூரா அவனை விட்டு இணை பிரியாம இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட, ஒரு தண்ணிக்கு கூட இணை பிரியாம இருக்காங்க. கண்ணன் கருத்துமா பார்த்துக்கிட்டும் கூட யம தர்மராஜன் பாசக்கயிட்ட போட்டு இழுக்க, சாவித்ரி மல்லு கட்ட, எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அப்படின்னு சொல்ல, என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டீங்க, நான் உங்களை மார்க்கண்டேயர் எப்படி வரம் வாங்கினாரோ அப்படி என் புருஷனோட உயிரை திருப்பி கொடுத்துருங்க, நான் மண்டிட்டு கதறேன்னு கேட்க, அந்த வரம் நான் தர முடியாது, வேற வரம் ஏதாவது கேளு அப்படின்னு சொல்ல, எங்க மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை நல்லா தெரியணும், நாங்க இழந்த ராஜ்யம் மறுபடியும் கிடைக்கணும், மறுபடியும் பின்தொடர்ந்து போறாங்க. நம்ம எப்பயே சொல்வோம்ல, மேலோகம் 7, அந்த ஒவ்வொரு லோகமா யம தர்மராஜனோட பாச கயித்துல சத்தியவானோட உயிர் இருக்கு.
இவங்க பின்தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி வருது? இதுக்கு ஏது இவ்வளவு சக்தி? போயிடு, சொன்னா கேளு. நான் போமாட்டேன். என் புருஷன் உயிரை கொடுங்க, நான் போறேன். சரி, இன்னொரு வாரம் என்ன வேணும் கேளு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆண் பிள்ளை குழந்தை வேணும். சரி, தந்துட்டேன் போ. மறுபடியும் யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சாவித்திரி போறாங்க. யமதர்மராஜா சொன்னா கேளு, போயிடு. 2 வரம் வாங்கிட்டேன், ஒண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன வேணும் கேளு, இன்னும் ஒரே ஒரு வரம் தரேன். நான் பத்தினியாய் இருக்கணும், 16 பிள்ளை பிறக்கணும். அப்படியே தந்துட்டேன் போ. எப்படி போறது? நான் பத்தினியா இருக்கணும், 16 பிள்ளை பிறக்கணும்னா எனக்கு என் புருஷன் வேணும் இல்ல? யம தர்மராஜன் ஆஹான்னு மகிழ்ந்து அவங்களுக்கு புருஷனோட உயிரை கொடுக்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து, இவங்க ராஜ்யத்தை அபகரிச்சவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்து, மாமனார் மாமியாருக்கு நல்லது நடக்குது. அப்பா அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்து ராஜ்யம் ஆளுற வாய்ப்பு கிடைக்கும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதைங்கிறதுனால அப்படியே ஒரே சின்னதா அப்படியே முடிச்சிட்டேன். இன்னைக்கு நாம தென்னக காமாக்கியா, நாம சக்தி பீட்டங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்னு பார்த்துட்டு வரோம். தென்னக காமாக்கியாவான ராட்சாண்டார் கோவில் திருச்சி அல்லது ராச்சந்தர் திருமலை, இதுக்கு 2-3 பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப பழைய கோவில், சித்தர்களோட அருளாசி இன்னைக்கும் கிடைக்கக்கூடிய கோவில், நிறைய கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய கோவில். ஊரோட மையத்துல குன்றின் மேல அமைஞ்சிருக்கிறது ராச்சந்தர் திருமலை. இதுக்கு முன்னாடி குன்றணி நல்லூர் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். கோனாடு என்ற கடலடைய விலங்கை கொண்ட சோழ வளநாட்டின் உட்பிரிவான உரத்தூர் குன்றத்தின் கீழ் ஆளப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. குன்றணி நல்லூர். இந்த கோவில் சோழர் கால கல்வெட்டு நிறைய இருக்கு. 3ஆம் குலோத்துங்கன் மற்றும் 3ஆம் ராஜராஜன், நாம சொல்றோம் இல்ல பொன்னியின் செல்வன், அவரோட மூத்தோர் ஒருத்தர் ராஜராஜன், இவர் இன்னொரு ராஜராஜன், இவருடைய பேரன் இன்னொரு ராஜராஜன். அந்த 3ஆம் ராஜராஜன் காலங்களில் இருந்து நில ஆவணங்கள், வரி விளக்குகள் பற்றிய விவரம் எல்லாம் கிடைக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும், ராஜராஜ சோழன் தான் குடவோலை மூலமாக எப்படி மக்களுக்காக தேர்தல் நடத்துறது, வரி வசூலை எப்படி பண்றது, சாவா மூவா போராடு அப்படிங்கிற விதமா ஆட்டு மந்தையும் பசுமந்தையும் கொடுத்து மக்களை வளப்படுத்துறது, மக்கள் கிட்ட வரி பணம் வசூலிக்கும் போது கூட அவங்களுக்கு வலிக்காம அவங்களா திரை செலுத்த வைக்கிறதுன்னு எல்லாமே சோழர் காலமும் நமக்கு பொற்காலம். பொதுவா இந்தியாவின் பொற்காலம்னா குப்தர்களின், அதாவது மௌரியர் குப்தர், சந்திர மௌலிய குப்தர், அவருங்க பொற்காலம் சொல்வாங்க. நமக்கு தமிழகத்துக்கு பொற்காலம்னா சோழர். 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு சொந்தமான கல்வெட்டு திருச்சிக்கு அருகில் உள்ள ராச்சந்தர் திருமலையில் உள்ள வீரச்சிலை ஆண்டவர் கோவிலில் இருந்து நகலெடுத்து வச்சிருக்காங்க. திருச்சிக்கு அருகில் உள்ள ராச்சந்தர் திருமலையில் உள்ள வீராச்சிலை ஆண்டவர் கோயிலில் இருந்து நகலெடுக்கப்பட்ட 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு சொந்தமான கல்வெட்டு. இத திருச்சியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலே ராச்சந்தர் திருமலை அல்லது ராச்சாண்டார் திருக்கோவில் அல்லது விரைச்சிலை ஆண்டவர் கோவில் அல்லது குன்றணி நல்லூர் கோவில்னு நிறைய 7-8 பேரு சொல்றாங்க. ஒரு கோவிலுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு தொடர்பான மற்றொன்று கற்பலகை, அதாவது அவங்க கல்லுல செதுக்கி இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வரி விலக்கு, இந்த கோவில்ல வர்ற சொத்தை வருமானத்தை இந்த கோவிலுக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கல்வெட்டு, அப்படின்னு நிறைய அந்த கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கு. அந்த கல்வெட்டுக்களை இன்னொரு நாள் நாம பார்க்கலாம். இந்த ராச்சந்தருக்கு என்ன விசேஷம்? கோவிலில் தேச நாயக பெருமாள் அப்படின்னு குறிப்பிடப்படும் ஒரு வெண்கல சின்னம். நாம சொல்றோம் இல்ல அஷ்டலோகங்கள்னு, அதுல வெண்கலம் அந்த காலத்துல கோவில்ல அதிகமா உபயோகமாயிருக்கு. அந்த வெண்கல சின்னத்தின் மீது ஒரு அபூர்வமான செய்திகள் எல்லாம் இருக்காம் இன்னி வரைக்கும். இப்ப கல்வெட்டு படிக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. நம்ம புதுசா ஒரு மொழி கத்துக்கிறத விட கல்வெட்டு படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். அந்த கல்வெட்டை படிக்கிறது மட்டும் இல்ல, அதை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றது அதை விட சிரமம். அந்த வெண்கல
சின்னத்தின் மீது இன்னைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கோவில் அதிகாரிகள் மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்தை சேர்ந்த சில பிராமணர்கள் இடம் இருந்து 3000 நற்காசு கொடுத்து கரையூர் மற்றும் மேலக்கரையூர் 2 நிலங்களை வாங்கியதாக குறிக்குது. அதாவது இப்ப இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை கோயிலுக்காக உபயோகப்படுத்திக்கலாம்னு சொன்னோம்ல, அவங்க அந்த கோயிலுக்கு பொதுவா என்ன செய்வாங்க, கோவில்னா கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி பால் எல்லாம் நந்தவனத்துக்கு போகும். நந்தவனத்துக்கு போன மிஞ்சின பால் தண்ணி எல்லாம் வயலுக்கு போகும். அந்த வயல்ல நெல் அறுவடை பண்ணி அத பிரசாதமா எடுத்துட்டு வருவாங்க, அரிசி பிரசாதமா. அது மாதிரி 2 நிலத்தை இந்த கோயிலுக்குன்னு அவங்களே வாங்கிக்க சொல்லி அந்த ஊர் விற்பனை பத்திரத்தை கரையூர் கிராம கணக்காளர் பிள்ளையாழ்வான் அப்படிங்கிற எழுதியிருக்க. இந்த அளவுக்கு நுணுக்கமாக சோழர்கள் அவங்க எப்படி ஆண்டாங்க, எப்படி செப்பேடு செதுக்குனாங்க, அவங்களுடைய பேரை விட இந்த கோயிலுக்கு என்ன நிபந்தம் கொடுத்தாங்க, விளக்கெரிக்க என்ன பண்ணாங்க, இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு, இந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு யார் பத்திரம் எழுதுனதுன்னு அது வரைக்கும் கூட வச்சிருக்காங்க. இது சோழ மூவேந்த வேலன் எழுதியது. அரச உத்தரவின்படி தேச நாயக்கர் மற்றும் நாச்சியார் என்ற 2 வெண்கல சின்னங்களுக்கு 2 வேலி நிலங்கள், அந்தராயம் மற்றும் பட்டம் உள்ளிட்ட அனைத்து வரிகளிலிருந்து விலக்கு. இந்த சிலையெல்லாம் 3ஆம் குலோத்துங்கன் காலத்துல நிறுவப்பட்டிருக்கு. ஆளாள சுந்தரர் என்கிற நபர் அவற்றை பராமரிச்சதாகவோ இல்ல அவர்தான் அதை நிறுத்தி வச்சாரு, அந்த சிலைகளை அங்க வச்சாரு அப்படின்னு கூட செவி வழி செய்தி. முசிறி, திருச்சி, அரவக்குறிச்சி. இப்ப திருச்சி எல்லாம் போயிட்டு வர போறீங்க, அதுக்காக தான் இந்த கோவிலை இங்க கொடுத்திருக்கேன். முசிறி, திருச்சி, அரவக்குறிச்சி பெருவழியில் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராச்சாண்டார் திருமலை கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சிற்றூர். இவ்வூரில் உள்ள விரையாச்சிலை நாயனார் கோவில் சிறிய குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள சோழர் கால கோவில். கோவில் அறங்காவலர்கள் பொன்னம்பலம், வேல்மயில் ஆகியவர்கள்லாம் அங்க இருக்காங்க. அதாவது பழசு, இப்ப இருக்காங்களா இல்லையா தெரியாது. நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய தெய்வீக ஆன்மீக அன்பாளர்களும் இங்க வந்து கும்பிட்டு மறுவாழ்வு பெற்றதாக ஒரு குறியீடு. 13ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசின் இறுதி கட்டத்துல இந்த கோவில் உருவாக்கி இருக்கலாம். 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜர், ஹொய்சல அரசர்களான வீர சோமேஸ்வரர், வீர ராமநாதர் கல்வெட்டுக்கள் இங்க இருக்காம். இந்த கோவில் கட்டிடக்கலை வழிபாட்டில் உள்ள பெரிய நாயகி அம்மன் திருவுருவம் சோழர் கலை முறையில் அமைந்துள்ளன. சோழருக்குன்னு ஒரு பாணி இருக்குதுங்க, நாயக்கருக்குன்னு ஒரு பாணி இருக்கு, பாண்டியருக்குன்னு ஒரு பாணி இருக்கு. நம்ம சோழர் காலத்துல அவங்க தலை சீவினா, ஆண்கள் தலை சீவினா அந்த கொண்ட ஒரு வித்தியாசமா இருக்கும். நாயக்கர் கொண்ட ஒரு பக்கமா சாஞ்சா அப்படி இருக்கும், மதுரை கொண்ட இன்னொரு பக்கம் சாய்வாய் இருக்கும், சோழர் கொண்ட பின்பக்கம் முடியப்பட்டு இருக்கும். இப்படி அந்த சிலைகளை பார்த்தாலே இது சோழர் கற்சிலை, பாண்டியன் கற்சிலை, நாயக்கர் செதுக்கின சிலை நாம தெரிஞ்சுக்கலாம். குன்றணி நல்லூர் என்று அழைக்கப்படும் ராச்சாண்டார் திருமலை அல்லது ராச்சந்தர் கோவில் கொடும்பாலூரை உள்ளடக்கிய உரத்தூர் கூற்றத்தில் இணைக்கப்பட்டு இருந்தது. கொடும்பாலூர் வானகிதான் ராஜராஜ சோழனோட 3 மனைவிகளில் ஒருத்தி. அந்த வானதிக்கு பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். மிக பழமையான குடியிருப்புகள் இன்னும் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான். உற்சவ திருமேனிகள் நிறைய இருக்கான். தபஸ்வி ஆளாள சுந்தரர் இருக்காராம். ஆளாள சுந்தரர் நம்ம மதுரை சொக்கர். சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு இடத்தை குறிப்பிடுறாங்கன்னா சோழர் காலத்து சொல்லுங்க. அது நிறைய பிராமணர்கள் அவங்க யாகம் செஞ்சாதான் பூமியில மும்மாரி பொழியும், பயிர் பச்சை விளையும். நிறைய பிராமணர்களுக்கு நிபந்தமாக கொடுக்கப்பட்ட இடத்தை அவங்க சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு தான் சொல்வாங்க. இத சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற இடத்துல இத அந்த குறிப்புக்கு கீழே கொண்டு வராங்க. சோழர்கள் நிறைய பேருக்கு
பிராமணருக்கு, வேதியருக்கு நிபந்தங்கள் கொடுத்திருக்காங்க, குடிமக்களுக்கு கொடுத்திருக்காங்க. பிராமணர்களுக்கும் வேதியர்களுக்கும் கொடுத்தது அவங்க சதுர்வேதி மங்கலம்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. இதோட கதை எப்படின்னா, 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு ராஜா காட்டு பகுதியில பயணம் போனப்ப தற்செயலா எறும்பு புற்றில் மறைந்திருந்த சிவலிங்கத்தின் மீது கத்தியால மோதிருச்சு. ராஜானாலே பெரிய வீர வாள் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த வாள் மோதிருச்சு. சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வலிய தொடங்குது. எல்லாரும் தேடுறாங்க, சிவலிங்கம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியே புல்லு புதறு மண்டி கிடக்குது. எல்லாரும் சேர்ந்து தேட சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சு ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த பழைய சிவலிங்கம் பிரதான கோவிலின் பின்புறத்தில் உள்ளது. இதன் மேல் ஒரு வெட்டு இருக்கு, ஏன்னா இது மன்னரின் வாள் பட்ட இடம். இங்க இருக்கிற கருவறை சிவனார் பேரு விராட் சிலை ஈஸ்வரர், பார்வதி தேவி பேரு பெரிய நாயக்கி. இந்த கோவில் ஒரு சிறிய மலை உச்சியில இருக்குது. இந்த சிவனை வழிபடுவது நல்ல குழந்தைகளை பெறவும், கல்யாணமாகாத வாலிபர்கள் கன்னிகளுக்கு கல்யாணம் ஆகிறதும், கர்ப்பப்பை பிரச்சனை எதுன்னு இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படுது. பொதுவாவே திருச்சியை சுத்தி இருக்கிற இடத்துல எல்லா கோயில்லையும் கூட அந்த கர்ப்பப்பைய முன்னிறுத்தி தான் நிறைய கோவில் வந்திருக்கு. காசிக்கு வீசம் அதிகமான அந்த நடராஜர் சிலை, ஊட்டத்தூர் சிலை, அந்த ஊட்டத்தூர் சுத்த ரத்தினேஸ்வரர் கோவில்ல வெட்டிவேர் மாலை போட்டு அந்த மாலையை தண்ணியில் ஊற வச்சு குடிச்சா கர்ப்பப்பை கோளாறு நீங்கும். அப்புறம் போன வாரம் நம்ம பார்த்ததுல மதுரை மீனாட்சி தாயுமான சுகசித்தர் கிட்ட தன்னுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கொடுத்து அவங்க 40 நாள் கழிச்சு தாயோட வயிற்றுக்கு மாத்துறது. இது மாதிரி இன்னைக்கு பாக்குறோம், இங்கேயும் கர்ப்பப்பை இந்த திருச்சி சுத்தி இது மாதிரிதான் நிறைய வருது. அதே மாதிரி திருவாசி கோவில், பெரிய கோவில் நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். அங்க நடராஜருக்கு கீழே முயலகன் இருக்க மாட்டார், நாகசர்பன் தான் இருக்கும். அங்கேயும் பொற்றால பூவாய சித்தர்னு தூண்ல ஒரு சித்தர் இருப்பாரு. அவரும் கர்ப்பப்பை கோளாறை நீக்கக்கூடியவராய் இருந்தார். திருச்சிவாசிங்களுக்கு எவ்வளவு அற்புதமான ஸ்தலங்கள். இந்த கோவிலை பத்தி அகஸ்தியர் தன்னுடைய அகஸ்திய விஜயம் அப்படின்னு சொல்லி குறிப்பா எழுதி இருக்காராம். அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா அது செருப்பு தானம் பண்ணா அவ்வளவு நல்லதான். குளித்தலை, மணப்பாறை, தோகை மலை வழியாகவும் போலாம். ஆர்கே மலை என்று சொல்லக்கூடிய சோமரசம்பேட்டை வழியாக இந்த கோவில் வரை செல்லக்கூடிய நகர பேருந்து இருக்கு. திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கு நிகரான பழமை வாய்ந்த இந்த திருத்தலம் சமீப காலம் வரை மக்களோட வழிபாட்டுக்கு அவ்வளவா வெளிச்சத்துக்கு வரல. மறுபடியும் இப்ப ஒரு 7-8 வருஷமா தான் இது நல்லா புத்துயிரோட இருக்குதான். அகத்தியனின் கிரந்தங்கள் பூசுரை பூண்டான் புவனியில் பூத்தான் காய்ச்சின மாக்களிரான் கவின்மிகு நல்லாளோடு மேய்ச்சிறை விளங்கினாலும் காய்ச்சிறை கவியோடும் கலந்த நற்பெருஞ்சோதி கண்டவர் விண்டிலரே. அகத்தியரோட கிரந்தம் என்ன சொல்லுதுன்னா, பூசுரை பூண்டான், உடம்பெல்லாம் விபூதி பூசியிருக்கான். புவனியில் பூத்தார், லிங்கமா வெளியே வந்திருக்கார். காய்ச்சனின் மாக்களிரான், உள்ளங்கை அப்படியே மான் தளிர் மாதிரி இருக்கு. கவின்மிகு நல்லாளோடு, விராட் சிலை ஆண்டவர் பார்வதியோடு இணைந்திருப்பது. மேய்ச்சிறை விளங்கினாலும் காய்ச்சிறை கவியோடும், நமக்கு தெரியக்கூடிய லிங்க பாகமே இருந்தாலும் காய்ச்சிறை கவியோடும் நிறைய புலவர்கள் பாடியிருக்காங்க. லிங்கபானம் ஆழத்துல இருக்கு. கலந்த நற்பெருஞ்சோதி கண்டவர் விண்டிலரே. பூமிக்கு கீழே எவ்வளவு ஆழத்துல லிங்கபானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டவர் விண்டிலரே அப்படின்னு அகஸ்தியர் தன்னுடைய அகஸ்திய விஜயம் அப்படிங்கிற ஓலை சுவடியில இந்த கோவிலோட தன்மையை சொல்றாரு. ஏன்னா இதுதான் தென்னக காமாட்சியா. இதுக்குன்னு ஏதாவது அருட்சக்தி பிரவாகம் இருக்கா? இருக்கு. திரு ஆனைக்கா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. நாம சொன்னாலும் என்ன சொல்லுவோம்? மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. அது மாதிரி திருத்தலங்களில் இறைவிய இறைவனை மிஞ்சிய புகழுடன் பெருமையுடன் விளங்கும். அதுபோல சிதம்பரம், திரு அண்ணாமலை போன்ற திருத்தலங்களில் சுவாமியின் பெருமை வானோங்கி நிற்கும். ஆனால் இங்கே விதி விலக்காக
ராச்சாண்டார் மலை திருத்தலத்தின் இறைவர் ஸ்ரீ விராச்சிலை ஈஸ்வரனின் பெருமை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதா. ஸ்ரீ அன்னை பெரிய நாயகின் பெருமையோ சொற்பதம் கடந்தது. இந்த தல மூர்த்திகளின் பெருமை மட்டுமல்லாது இச்சிவத்தலத்தில் விளங்கும் புல் பூண்டு கூட ஆன்மீக சக்தியில் பூரித்து விளங்குதான். நாம ஒரு தரம் பார்த்தோம் திருச்சி சைட்ல, யுகத்திற்கு ஒரு முறை பூக்கும் பூ. அங்க திருச்சி சைட்ல தான் ஒரு இடத்துல இருக்குன்னு அது ஒரு வாரம் பார்த்தோம். திருச்சியை சுத்தி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இது எதனால இவ்வளவு சிறப்பு? துவார பாலகர் 2 பேர் சொன்னோம்ல, போன வாரம் கூட பார்த்தோம்ல, ஜெயனும் விஜயனும். அவனுக்கு அந்த 2 பேத்துக்கும் சாப விமோச்சனம் இங்கதான் முடிஞ்சதாங்க. 3 ஜென்மம் எடுக்கிறாங்க ஜெயனும் விஜயனும். ஹிரண்யன் ஹிரண்யகசிபு, ராவணா கும்பகர்ணன், கம்சன் சிசுபாலன். இது முடிச்சு வினை பதிவுகள் மிச்சம் இருந்து இங்க 2 ஆல மரங்களாக வாழ்ந்து தவம் இருந்தாங்களாம். துர்வாச முனிவரோட சாபம் கிடைச்சிச்சு. நமக்கு தான் இப்போ 3 ஜென்மம் முடிச்சிட்டோமே, நம்ம மேலோகம் போலான்னு கொஞ்சம் ஆட்டம் போட்டாங்களாம். துர்வாச முனிவர் கண்டு இன்னும் உங்க வினைப்பதிவுகள் முடியலன்னு அடக்கி மடக்கி உட்கார வச்சு, வைகுண்டத்தை அடையணும்னா இங்க நீங்க சாப நிவர்த்தி பெற தவம் இயற்றணும். ராச்சாண்ட திருமலையில தான் அந்த தவம் பூர்த்தி ஆச்சான். அந்த தவம் பூர்த்தியாகிதான் ஜெயனும் விஜயனும் வைகுண்டம் போனாங்களாம். எப்பேற்பட்ட பெரும் பேர். ஏன் இங்க வந்துதான் தவம் பண்ணணும்? சாதாரண மனுஷன் இறை வழிபாடு எப்படி செய்வோம்? ஒரு சிவாலயத்துக்கு போனா முதல்ல தூரத்துல இருந்து கோபுர தரிசனம், கோட்டி புண்ணியம், கோபுர தரிசனம், ஸ்தூல தரிசனம் எல்லாம் சொல்லிக்கிட்டு போறோம். கோபுர கலசங்களை தரிசித்த பின்னர் கோவிலில் நுழைந்து கொடிமரத்தின் முன் வணங்கி பலிபீடத்தை தொடாமல் ஆணவம் கண்மம் மாயை அந்த இடத்துலயே அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டு நந்திகேஸ்வரரை தொடாம, நந்திகேஸ்வரா நாராயணா, உன் முன்னாடி வந்தா கொம்பால விரட்டாத, உன் பின்னால வந்தா வாளால அடிக்காத, நாங்க கூட சிவனை கும்பிட வந்திருக்கோம்பான்னு அனுமதி கேட்டு, அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள், பிள்ளையார், பிரகார மூர்த்திகள், கோஷ்ட மூர்த்திகள், நவ கிரகங்கள், அம்பாள், சண்டிகேஸ்வரர், ஆஞ்சநேய மூர்த்தி, பைரவர், கடைசியா எல்லாத்தையும் கும்பிட்டு அல்லது பரிபூர்ணமாக இந்த அனைத்து மூர்த்திகளையும் வழிபட்டு சிவபெருமான் கிட்ட விடை பெற்று நாம வரணுமா. அப்படி சித்தர்கள் சுட்டி காட்டும் எளிமையான இந்த வழிபாட்டு முறைய இங்க ஜெய விஜயர்கள் அளப்பரிய புண்ணிய சக்தியில் ஒரு பகுதியை அரச மர வடிவத்தில் ராச்சாண்டார் திருமலையில் விட்டுட்டு போனாங்களாம். ஜெயனோ விஜயனோ தவம் பண்ணி எல்லா பூரண பலனையும் பெருமானுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு 2 அரச மரங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய அத்தனை நாள் தவ பயனையும் 2 அரச மரங்களாக வச்சிருக்காங்க. அந்த அரச மரங்கள் இன்னைக்கும் இருக்கு. இதுவும் அகத்திய கிரந்தம் உரைக்கும் திருத்தல ரகசியம். இந்த தலத்தில் உரையும் அற்புத தெய்வீக சக்தி வாய்ந்த அரச மரங்களை வழிபட்டால் சிரமமின்றி நாம தவம் பண்ணாமையே, எந்தவித தவமோ எந்தவித நோன்போ நோற்காமையே சிரமமின்றி புண்ணிய பலன்களை இந்த பூ உலகிலே பெற்று விடலாம். சித்தர்கள் கருணை. இந்த தலத்துல வழிபாடு செய்வோர்கள் இந்த 2 அரச மரங்களுக்கு இடையே புகுந்து போயிட்டு வரணுமாங்க. 2 அரச மரம் இருக்குதான், அதுக்கு மத்தியில அது கும்பிட போற பக்தர்கள் புகுந்து போய் வெளியில வரணுமா. அப்படி செஞ்சா என்ன கிடைக்குது? நம்ம சொர்க்க வாசலுக்கு திறக்கும் போது என்ன செய்வோம்? சொர்க்க வாசல் வழியாக வெளியில வந்துட்டா நாம சொர்க்க வாசலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொல்றோம்ல. அப்படி இந்த 2 அரச மரங்களுக்கு இடையே புகுந்து செல்வதால் அது சொர்க்க வாசலை மிதித்த பலனை ஒரே நொடியில கொடுத்துருது. வைகுண்டத்துல துவார பாலகர்களை கடந்து வைகுண்ட பெருமாளையும் லட்சுமி தேவியும் தரிசிப்பதுதான் சொர்க்கம். இங்க இந்த துவார பாலகர்கள் வடிவாய் இருக்கிற அரச மரத்துக்கு இடையில புகுந்து வந்தாலே சொர்க்கம். இது மாதிரி நிறைய விளக்கங்களை ரொம்ப கொடுத்திருக்காங்க. நான் அப்படியே கொஞ்சம் சுருக்கமா வரேன். பக்தர்களின் இடது பக்கம் அமைந்துள்ளவர் ஜெயர், வலது பக்கத்தில் அமைந்துள்ளவர் விஜயர். ஈசனின் ஸ்ரீ விராச்சிலை ஈசனின் வலது பக்கம் உரைபவர் ஜெயர், அவரின் இடதுபுறம் அருள் செய்பவர் விஜயர்.
பெருமா கோயில்ல இருக்க வேண்டிய ஜெயனும் விஜயனும் விராச்சிலை ஈசனின் வாசலில் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு ரிக் யஜுர் சாம அதர்வனம் இது எல்லாமே வேதத்தின் பிரிவுகள். அது மாதிரி 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், திரு அரிப்பா, திருப்புகள் இவையெல்லாம் கீதங்களும் வேதங்களே ஆகும். இறைவனை போல வேதத்திற்கும் காலம் எண்ணிக்கை என்ற எந்த வரையறையும் கிடையாது. ரொம்ப பழைய பழைய வேதத்துக்கு தான் மதிப்பு அதிகம். அப்ப அவங்க என்ன வாழைச்சுடியில எல்லாம் அந்த எழுத்தாணி வச்சு செதுக்கி வச்சாங்க. அப்புறமா அது செப்பேடுகளை மாத்துனாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவன் கல்வெட்டுல பதிச்சு வச்சான். அதுக்கப்புறம் நம்ம நோட்டு பேனாவில எழுதி அந்த நோட்டை எங்க வச்சோம் தெரியாம தேடணும். அதுதான் நமக்கு தெரிஞ்சு 4 வேதம் தான். அதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. கால பிரவாகத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கலியுகத்தில் சாம வேதம் ஒலிக்கும். ஸ்ரீ சாம வேதீஸ்வர திருத்தலத்தில் திருமங்கலம் லால்குடி பரசுராமர் தீர்க்க நேத்திரம் என்ற சாம வேதத்தின் சாகையின் ஓதிய இன்றும் வழிபடுகிறார். இந்த சாம வேத சாகையை சித்தர்கள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். சாதாரண மக்களும் தீர்க்க நேத்திரம் என்னும் சாம வேத சாகையை ஓதிய பலனை அளிக்கும் வழிபாட்டு முறையை இந்த ஸ்தலம் நமக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னு சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன். ரிக் யஜுர் சாம வேத அதர்வனம் இந்த வேதங்கள் இருக்கு. இதுல கீழே தான் அத்தனை உட்பிரிவுகளும் இருக்கு. இந்த கலியுகத்துல சாம வேதம் யார் வேணாலும் சொல்லலாம். அதான் பாடுறது. சாம வேதம் ஒலிக்கும் சதா சர்வ காலம் அங்க சாம வேதம் நிக்காதாங்க. ஸ்ரீ சாம வேதீஸ்வர திருத்தலம் திருமங்கலம் லால்குடிங்கிற ஊர்ல சாம வேதீஸ்வரங்கிற திருத்தலம் இருக்கு. பரசுராமர் தீர்க்க நேத்திரம், நல்லா தீர்க்க நேத்திரம்னா 3 காலமும் அறியக்கூடிய பார்வை. தீர்க்க நேத்திரம் என்ற சாம வேதத்தின் சாகையை ஓதி இன்னைக்கும் சிரஞ்சீவியா அவர் இறைவனை வழிபடுகிறார். அந்த சாம வேத சாகையை சித்தர்களும் அறிவார்கள். சாதாரண மக்களும் தீர்க்க நேத்திரம் என்னும் சாம வேத சாகையை ஓதிய பலனை அளிக்கும் வழிபாட்டு முறையை நமக்காக கொடுத்திருக்காங்க. என்ன செய்யணுமா? ரோஜா நிற மலர் இதழ்கள் எடுத்துக்கணுமா. நல்ல பன்னீர் ரோஜாங்க. இந்த கலப்படம் இல்லாத பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஸ், நாட்டு ரோஜா, ரோஜா இதழ்களுடன் கல்கண்டு சேர்க்கணுமா. கல் உரல், தூய்மையான கல் உரலில் இடித்து அதோட கொஞ்சம் தேன், கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து குல்கந்து மாதிரி தயாரித்து பரசுராமர் வழிபட்ட லிங்கத்திற்கு படைத்து ஏழைகளுக்கு தானம் அளித்தால் அது சாம வேதம் ஓதிய அற்புத பலன்களை அளிக்கும். இதனால் இரத்த சோகை நிவர்த்தியாகும். உடலில் புத்துணர்வும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடும் தோலில் மினுமினுப்பும் உண்டாகும். இப்படி ராச்சாண்டர் கோவில்ல செய்யலாமா. ராச்சாண்டார் மலையில் விளங்கும் அரச மரங்களில் அச்சர அஸ்வத்தம் என்கிற, அச்சரம்னா எழுத்து, அஸ்வத்தம்னா அரச மரம், அக்ஷர அஸ்வத்தம் என்ற வேதங்கள் எப்போதும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஆன்மீக ரகசியமா. அது ஒவ்வொரு இலையும் ஒண்ணுக்கோட ஒண்ணு ஒட்டி ஒட்டி விளையாடும் போது அந்த காத்து இலைகளில் மோதும் பொழுது சாதாரண ஒலி நாம நினைக்கிறோமா? இவைதான் அச்சர அஸ்வத்த வேத கீதம். குண்டலினி யோகத்தில் அநாகத சக்கரத்தை அடைந்த நிலையில் உணரக்கூடியது இந்த அச்சர அஸ்வத்த வேத ஒலி. இந்த அஸ்வத்த அக்ஷர வேத ஒலிக்கு சான்றாக விளங்குவது இன்னைக்கு அந்த அரச மரங்கள். இந்த வேத கீதத்தை நாம அனுபவிக்கணும்னா அந்த 2 அரச மரம் இருக்கு பாத்தீங்களா, அது மத்தியில நீங்க புகுந்து போயிட்டு வரணும். போயிட்டு ஒரு திருப்தியான தூரத்துல அவங்க யாருக்கும் ஜனங்களுக்கு தொந்தரவு இல்லாம கண்ணை மூடி உள்நாக்க மடிச்சு, நம்ம நாக்கு மடிச்சு திருநாக்கு மேல வச்சு மூச்சை சுவாசத்தை கவனிச்சு நிலைப்படுத்தி மனச ஆக்ஞாவிலையோ அல்லது அநாகதத்திலேயோ நிறுத்தி அந்த அரச மரங்களுக்கு எதிரில கண்ணை மூடி உட்கார்ந்தா அந்த அநாகத சக்கரத்தில் தூய்மை பெறும்போது இலையும் நிலையும் உரசும் ஒலி கேட்குமா. அந்த ஒலியை நாம் அங்கே அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ரோஜா நிற குல்கந்த பரசுராமர் வணங்கிய லிங்கத்துக்கு படைத்தால்னு சொல்லியிருக்காங்க. அது இங்க இருக்கா, சாமவேதீஸ்வரர் கோவில்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த கோவிலை பத்தி போட்ட தகவல்ல அதுவும் வந்திருக்கு. அந்த வேதம் ஓதின சாமவேதீஸ்வரர் லிங்கம் இருந்தா அதையும் பார்த்துட்டு வாங்க. அன்னை தன்னுடைய இறை கீர்த்தையின் போது அம்மா 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 அம்மான்னு கூப்பிடுவாங்களாம். எப்படி வருது அம்மா அம்மா அம்மான்னா, நாம அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டா வாமா வாமா வாமான்னு அம்மா நம்மளை கூப்பிடுறாங்களாம். அந்த தேவியோட சிலைகளை பார்க்கறதா. திரு உதடுகள் வழியாக வந்த வார்த்தைகள் அல்லாது, அது வேதம். உங்கள் உள்ளம் முழுவதும், நீங்கள் இருக்கும் இடம் முழுவதும், இந்த பூமி முழுவதும், நம் தலைக்கு மேல் உள்ள வானம் முழுமையும் வியாபித்து இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் தேவியோட சிலைய பார்த்து மனசை உள்முகமா திருப்பி உள்நாக்கு மேல நாக்க மடிச்சு வச்சு அம்மா அம்மா அம்மான்னு மனசுக்குள்ள சொன்னா அவங்க வாமா வாமா வாமான்னு கூப்பிடுறாப்படியே இருக்குமா. இந்த தெய்வீக அனுபவத்தை கூர்ந்து கவனிச்சா இந்த ஸ்தலத்துல அது சீக்கிரமாவே சித்திக்குமா. அத்தர அஸ்வத்த வேத ஒளிகள் துணை புரியும். விஷ்ணு வேத பரல்கள், பரல்கள்னா முத்துக்கள், அஸ்வத்த வேத சக்திகளை மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய முறையை வகுத்து தந்து உள்ளனர். ஆண்கள் இந்த அரச மரங்களின் கீழே 1 மணி நேரத்துக்கு குறையாமல் பத்மாசனம் இட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சுகமான ஆசனத்திலோ அமர்ந்து அரச இலைகளில் ஏற்படும் ஒளியை கவனித்து வந்தாலே நாளடைவில் தியானம் தானாக மலரும். ஜெயர் அரச மரத்தின் கீழ் வளவோட்டு நட்சத்திர தினங்களிலும், விஜயர் அரச மரத்தின் கீழ் இடவோட்டு நட்சத்திர தினங்களிலும் மேற்கூறிய அஸ்வத்த தியானத்தை இயற்றுதல் சிறப்பு. இந்த வளவோடு இடவோடு அப்படின்னா நட்சத்திரங்களோட சஞ்சாரத்தை குறிப்பிடுறாங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, மூலம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 15 நட்சத்திரங்கள் வளவோட்டு நட்சத்திரமா. ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, மகம், பூரம், உத்திரம், விசாகம், அனுசம், கேட்டை, திருவோணம், அவிட்டம், சதயை ஆகிய 12 நட்சத்திரங்கள் இடவோட்டு நட்சத்திரங்களாம். ஆனால் பலருக்கும் இந்த நட்சத்திர நன்மைகள் புரியாமையா இருக்குது. அதனால ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளை ஜெய அரச மரத்தடியிலையும், இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வரீங்க, ஜெய அரச மரத்துக்கு கீழையும், திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் விஜய அரச மரத்தடிக்கு கீழையும் உட்கார்ந்து, ஆண்கள் கொஞ்சம் நெருக்கமா உட்காரலாம் போல, பெண்கள் கொஞ்சம் இடம் தள்ளிதான் உட்காரணும் போல. சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டீங்கன்னா எந்த மரத்துக்கு கீழே வேணாலும் உட்காரலாம். இந்த அஸ்வத்த தியானத்தால் மனது அமைதி பெறுகிறது. தூக்கம் இல்லாம தடுமாறுற வயசானவங்களுக்கு தூக்கம் வருது. கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு பெருமாள் கிட்ட இவங்க தூது போறாங்க. குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அம்பாள் கிட்ட சொல்றாங்க. இதையெல்லாம் அகஸ்திய விஜயங்கிற நூல்ல அகஸ்தியர் இந்த கோயிலுக்காக எழுதி வச்ச குறிப்பு. பகல்ல கண்டிப்பா ஜனங்க தூங்குறத தவிர்க்கவும், நரம்பு சம்பந்தமான நோய்களோ என்ன 20-30 வயதை கடந்த ஆண்கள் பெண்கள் கூட சில சமயம் சிறுநீரக பாதிப்பால் படுக்கை நினைப்பார். அவங்களுக்கும் கூட எத்தனையோ வைத்தியத்துல தீர்வு கிடைக்காது. அந்த வேதனை குறைவது இந்த அஸ்வத்த தியான பயிற்சி. குலம் விளக்கும் சிவம் சொத்து. சிவன் சொத்து குலநாசம். சிவன் கோயில் சொத்தை ஒரு சிறிதளவை அபகரித்தாலும் அது ஒருவருடைய வம்சத்தையே அழித்துவிடும். அதற்கு சாட்சி ராச்சாண்டார் திருமலை ஒன்று. இங்க வவ்வால் எச்சம் ஏராளமா இருக்கு. சிவன் சொத்தை யார் சாப்பிட்டாங்களோ அவங்களே வவ்வாலா பிறப்பாங்க. வவ்வால்லையும் மர வவ்வால் ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு எப்படி என்ன சொல்ல, அது பசிக்கும், உணவு புசிக்கும். ஜீர்ணானா எப்படி புசிச்சுதான் அதே துவாரம் வழியாவே வெளியே தள்ளும். உண்பதும் கழிப்பதும் ஒரே தார். அதுதான் வவ்வாலோட ஒரு துன்பமான நிலை. சிவன் சுத்த சாப்பிட்டவன் வவ்வாலா தான் தொங்குவான். ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு சன்னியாசியோ அல்லது வாத்தியாரோ அவர் கூட சேர்ந்து அந்த ஊர்க்காரு ஒருத்தர் போயிருக்காரு. வெங்கட்ராம சுவாமிகள் போயிருக்காரு.
அந்த தலத்துல இறைவனை தரிசனம் செய்ய முடியல. எந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் வவ்வால் எச்சம், துர்நாற்றம், நடமாட்டம். அதை பத்தி பெரியவர்கிட்ட கேட்டபோது, ஒண்ணு இல்லடா கண்ணு, நீ என்னதான் அடுத்தவங்க சொத்த கோடி கோடியா கொள்ளை அடிச்சு செத்தாலும் சாப்பிட போறது என்னமோ இந்த ஒரு ஜான் வயசுக்கு தான். அப்படி நீ சாப்பிடுறது ஜிலேபியா இருந்தாலும் லட்டா இருந்தாலும் கடைசியா அது கழிவாத்தானே வெளியே வரும். இந்த உண்மையத்தான் சிவன் சொத்தை கொள்ளையடிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி அவனை வவ்வாலா பிறக்க வச்சு அவரோட கோயிலையே தொங்க விட்டுறாரு. வவ்வாலு வாய் வழியாவத்தான் சாப்பாடு சாப்பிடும், கழிவும் போக்கும். அந்த பையன் அதிர்ச்சியானா, இவ்வளவு கொடுமையா சிவன் சொத்தை சாத்தா அப்படின்னு அந்த பிஞ்சு மனசு கவலைப்பட்டுச்சான். ஒரு பக்கம் மக்களோட தப்புக்காக சிறுவனின் மனம் வேதனை, இன்னொரு பக்கம் பெரியவர் சொல்வது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம். அதை அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த பெரியவரும் இந்த குழந்தையும் கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளவு சந்தேகமா அப்படின்னு சொல்லிட்டு, எந்த சந்தேகம்னாலும் உடனே நிவர்த்தி செஞ்சிடணும் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் விஸ்வநாதா அப்படின்னு அந்த அரச மரத்துக்கு பார்த்து நிமிர்ந்து பார்த்து கூப்பிட்டாராம். அந்த கோவில்ல சிறுவனையும் பெரியவன் தவிர யாரும் இல்ல. அப்படி இருக்க பெரியவர் யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தா, அந்த அரச மரத்தை பார்த்து நிமிர்ந்து பார்த்து, டேய் விஸ்வநாதா அப்படின்னு கூப்பிட, பெரியவர் கூப்பிட்ட மறு நிமிஷம் ஒரு வவ்வால் பறந்து வந்து பெரியவர் காலடியில பொத்துன்னு விழுந்துச்சான். சிறகுகளை அப்படியே அடிச்சுக்கிட்டு அவரை முந்தியே பார்த்துட்டு கிடந்துதான். இங்க பாரு, இங்க கிடக்குற விஸ்வநாதனுக்கு 100 ஏக்கருக்கு மேல சொத்து இருந்தது. ஆனா அவன் விதி சாமி சொத்து 1 ஏக்கர், அதையும் தான் சொத்தோட சேர்த்து வச்சுக்கிட்டான். அதுக்கு குத்தகை நெல்லு எதுவுமே அவன் கொடுக்கல. இப்ப என்னாச்சு, வவ்வாலா தொங்குறான். சிறுவன் வவ்வாலை பார்க்கிறான். ஆனால் அவன் கண்களுக்கு ஒரு வயதான கிள உருவம் தெரிஞ்சுதான். அத்துடன் பெரியவர் சொல்லியது சொல்ல போவது அனைத்தும் வேதமான சத்தியமேனு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. பல வருஷம் கழிச்சு திருக்கைலாய பொதியமுனி பரம்பரை 1001வது குரு மகா சன்னிதானமாக அந்த சிறுவன் மலர்ந்தார். 1994ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில் ராச்சாண்டார் திருமலையில் உளவார பணியை ஏற்று நிறைவேற்றினார். அப்ப அந்த கோவில்ல உள்ள வவ்வால்களை சுத்தி காட்டி, பார்த்தீங்களா விஸ்வநாதன் நிலையை அப்படின்னு ஒரு வவ்வாலை காட்டி கூறினார். அடியார்கள் யாருக்கும் எதுவும் புரியல. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கார், சிவன் சொத்தை சாப்பிட்றவன் ராச்சாண்டார் திருமலையில வவ்வாலாத்தான் தொங்குவான். மனசு ரொம்ப வேதனைப்படுது. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஸ்வநாதன்கிற வவ்வால் இங்க தொங்குனுச்சு, இன்னுமா தொங்குது? ஆமா, அவன் பண்ணின பாவம் இன்னும் தொங்கறான். ஒரு அடியார் சிவன் கோவில் திருப்பணிக்கு ஒரே ஒரு செங்கல் கொடுத்தார். அதன் பலனாய் அவனுடைய 21 வம்சத்தை சேர்ந்தவரும் நலமா இருக்காங்க. அப்ப எப்படி இருக்கு நமக்கு? எங்க சிவன் திருப்பணி நடந்தாலும் நம்மளால முடிஞ்ச காணிக்கைய கொடுக்கணும். சிவனோட சொத்தை சாப்பிட்டவனுக்கு இன்னும் நிறைய தண்டனைகளையும் சொல்றாங்க. நாயா பிறப்பானா, நிறைய அடிபடுவானா கல்லால, ஊரு பூரா சுத்துவாங்க, சோறு கிடைக்காது, தங்க இடம் இருக்காது, நிழல் இருக்காது, ஆதரிக்க யாரும் இருக்காது. அதனால சிவன் சொத்தை புசிக்காது. அப்புறம் இந்த மாசம் மாசி மகம் வருது, புதன்கிழமை. மாசி மாத பௌர்ணமியோட தான் மாசி மகம் வரும். இந்த தரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் மாசி மகம் புதன்கிழமையும் வருது. அன்னைய தினம் நாம கடலாடும் விழா வச்சுக்கணும். மார்ச் 12 புதன்கிழமை மாசி மகம். அன்றைய தினம் அதிகாலை 3:53 துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50க்கு துவங்கி சதுர்த்தசி சிவனுக்குரிய திதி. இந்த திதியில் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருந்தாலும் நாம அதை போய் கும்பிடலாமா. அதுக்கப்புறம் ஸ்படிகலிங்கம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு இன்னைக்கு ஸ்படிகலிங்க நேரம் கிடையாது, நேரம் ஆயிடுச்சு. நம்ம நேரம் மயூரத்வஜன் கதையை மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். மயூரத்வஜன் நாம அன்னைக்கு பார்த்தோம். ஒரு கீரி பிள்ளை தர்மராஜர் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்ததுல பிறண்டது. அதுக்கு பாதி உடம்பு மட்டும்தான் தங்கமாச்சு இருந்தது. இவங்க இதுல பிறண்டும் மீதி உடம்பு தங்கமாக்கல. ஏன்னு கேட்க அப்ப சொல்றாங்க, நீ உன்னுடைய அஸ்வமேத யாக குதிரைய
எங்க அனுப்புனேன்? நான் எல்லா ஊர்லயும் போறதுக்கு தான் அனுப்புனேன். நானும் அர்ஜுனன் தானே போனோம். ஆமா. அப்ப இன்னொரு ராஜாவும் அங்க அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு குதிரையை அனுப்பியிருந்தாருன்னு சொன்னோம்ல. ஆமா. ரத்தினபுரி அரசன் மயூரத்வஜனும் அதே யாகத்தை நடக்க அவன் பையன் மூலமாக குதிரையை சுத்தி வர கூப்பிட்டு அனுப்பியிருக்கான். இளவரசன் தாமரத்வஜனும் இந்த பக்கம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பட்ட குதிரையை கூட்டிட்டு வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை இவர் கிருஷ்ணரும் தெரிஞ்சும் அர்ஜுனன் தெரிஞ்சும் கை கலப்பு ஏற்பட்டு அவ்வளோ ஒரு வீரமா சண்டை போட்டதுல அர்ஜுன மயங்கி விழுந்துடுறான். சந்தடி சாக்குல தாமிரத்வஜன் தர்மராஜனோட குதிரையும் அவனுடைய அப்பாவோட குதிரையும் எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுறான். அவங்க அப்பா கிட்ட போய் மயூரத்வஜன் கிட்ட, நான் பஞ்சபாண்டவரோட குதிரையும் களவாடிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, மகனே நீ அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்காருன்னு தெரிஞ்சுமா சண்டை போட்ட, இதுக்கு எங்க போய் பிராய சித்தம் பண்றது? அதுக்குள்ளார கிருஷ்ணர் அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அர்ஜுனன் மயக்கம் தெளிஞ்சு ஆக்ரோஷத்தோட புலம்புறான், ஒரு சின்ன பிள்ளை கிட்ட நான் தோத்துட்டேன், அமைதியா இரு அர்ஜுனா, பொறுமையா இரு, நாம 2 பேரும் தட்சிணபுரி போலாம். ஒரு நிபந்தனை, அங்க என்ன நடந்தாலும் வாயை திறக்க கூடாது, எந்த கேள்வியும் கேட்க கூடாது. 2 பேரும் ரத்தினபுரி போறாங்க. கிருஷ்ணரை பார்த்ததுமே மயூரத்வஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், பையன் தெரியாம பிழை செய்துட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க. மயூரத்வஜா, செய்த தவறை அவ்வளவு எளிதாக மன்னிச்சிட முடியுமா? ஒரு பரிகாரம் செய்யணும். நிச்சயம் கிருஷ்ணா, பரிகாரம் எது வேணாலும் பண்றேன். நிஜமா? சரியா? செய்றேன். சரி, தவறு செய்த உனது மகனை மனப்பூர்வமாக உனது மனைவியும் சேர்ந்து 2ஆக அறுத்து வலது பக்க பாகத்தை மட்டும் அடியனுக்கு தானமா தரணும். உங்க 3 பேருமே யாராவது சோகமுகம் காட்டினாலோ கண்ணீர் சிந்தினாலோ அதை நான் தானமா ஏற்க மாட்டேன். சம்மதமா? மயூரத்வஜன், ஆஹா, இது என்ன நிலைமை, எங்கோ கேட்டு படித்தது போல இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் திருத்தொண்டர் புராணத்துல பிள்ளைக்கறி கேட்ட கதை ஞாபகம் வருது. அத நினைச்சு இவரும் முகத்துல, அவர் மனைவியும் முகத்துல எந்தவித சலனமும் இல்லாம மயூரத்வஜன் தன்னுடைய மகனான தாமரத்வஜனை குளிக்க வச்சு அவனை ஒரு ஆசனத்துல உட்கார வச்சு 2ஆ அவனை வெட்ட போறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு சம்மதம்பா அப்படின்னு சொல்ல கிழக்கு பார்த்து தரையில படுக்க வச்சு ஒரு பக்கம் 2 பக்கம் உடலை ராணி ஆடாமல் பிடித்து கொள்ள மகரத்வஜனின் தந்தையான மயூரத்வஜன் வாள் கொண்டு இளவரசனை உச்சியிலிருந்து அறுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப எவருமே எதிர்பார்க்கல, தாமிரத்வஜனின் இடது கன்னத்திலிருந்து கண்ணீர் வருது. கிருஷ்ணர் பரபரப்போட நிறுத்துங்க, அவன் வழி பொறுக்காம அழறான், நான் இந்த விதித்த நிபந்தனை மாறிடுச்சு, எனக்கு இது வேணாம். உடனே கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு, கிருஷ்ணா ஏன் இப்படி ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறேன், வா போயிடலாம் அப்படின்னு அர்ஜுனன் அழறான். சும்மா அர்ஜுனா, உனக்கு தெரியாது. அப்ப தாமிரத்வஜன் அந்த குழந்தை சொல்லுது, பரம்பொருளே பரந்தாமா, நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்க பேச்சுல குறிக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க. கண்ணீர் வழிவது என் இடது கண்ணீர், தாங்கள் தானம் கேட்டது என் வலது பக்கத்தை. ஒரே உடம்பா இருந்து தானம் போக நான் அருகதை இல்லாம போச்சேன்னு எனது இடது பாகம் அழுகுது சாமி. மற்றபடி ராஜவம்சத்து சத்திரியனை ரத்தம் கத்தி பயப்படுத்துமா மாலோலா அப்படின்னு அவன் பேசி முடிக்க கிருஷ்ணர் மந்தகாச புன்னகையோட அர்ஜுனனை பார்க்க அந்த பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் அர்ஜுனன் தலை குனிந்தான். பத்யா, தன்னுடைய தேகத்தை தன்னுடையது அல்ல அப்படின்னு தியாக செயலுக்கு, இந்த தியாக செயலுக்கு உன்னுடைய வீரம் ஈடுபடுமா? இல்ல. உங்க அண்ணன் தம்பிங்க 5 பேர்ல யாராவது இதுக்கு சமமாவீங்களா? இல்ல. உங்க தற்பெருமை, உங்க அகங்காரம், அதுக்கு முன்னாடி இந்த பக்தி இல்ல. இவங்கதான் வசதி. ஐயா மன்னா தாமிரத்வஜா, உங்க 2 பேருக்கு முன்னால நான் மலைக்கு மடுவுக்கு நடியில நிக்கிறேன், எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க 2 பேரும் தான் மலை அப்படின்னு அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க, அதுக்காக கிருஷ்ண பெருமான் தாமிரத்வஜன் என்கிற குழந்தைக்கும் அவங்க அப்பாவான மகரத்வஜனான தந்தைக்கும்
தாய்க்கும் 3 பேருக்கும் வரம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? பொதுவா எல்லாருக்கும் மோட்சம் பிரார்த்திக்கும், ஸ்வர்க்கம் பிரார்த்திக்கும், நற்கதி உண்டாகும் இப்படி சொல்றாங்க. எல்லா ஆலயங்களிலும் நீங்க 3 பேருமே எல்லா ஆலயங்களிலும் உள்ள துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரமா இருக்கும் கடவுது. நம்ம எல்லா மனுஷங்க உடம்புலயும் கொடிமரம் இருக்குதுங்க. முதுகுத்தண்டு தான் கொடிமரம். நேரா நிமிர்ந்து உக்காந்தோம்னா அது பாட்டுக்கு குண்டலினி சக்தி ஒசந்து போய் உச்சியில சகசிராதார கமலத்துல எழுந்துச்சு நிற்கும். அது மாதிரி அந்த மகர துவஜன், தாம்பர துவஜன், அவங்க அம்மா 3 பேருமே எல்லா கோயில்களையும் கொடிமரமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாங்க. இந்த உலகத்தை கட்டி அந்த எந்த சக்கரவர்த்திக்கும் கிடைக்காத ஒரு மகா பெரும் பேர் கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன் சொன்ன பஞ்ச பாண்டவர்களுக்கு மூக்கறுபட்டு அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. கிருஷ்ணரும் தகுதியானவர்களுக்கு கொடிமர பாக்கியம் கொடுத்தார். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அடியேனின் திறம் தாழ்ந்த வணக்கம். பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் திறம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ராச்சாண்டார் திருமலை பதிவு கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.